ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சிங்கப்பண்ணி சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, அன்பு வந்து மகேஷ் கிட்டே ரிப்போர்ட்டை கேட்டு மகேஷ் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்க தவறுனதுனால, மகேஷ் வந்து அந்த ரிப்போர்ட்டை மறைச்சனால நம்ம மித்ரா இந்த ரிப்போர்ட் எடுத்து அன்பு கிட்டே கொடுத்துட்டாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு, நம்மளை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்ல போகிறது இன்றைக்கான எபிசோடு தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னாச்சுன்னா, அன்புக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு, மகேஷ் கிட்ட தான் அந்த ரிப்போர்ட் இருக்குங்கிறது ஞாபகம் வந்துருச்சு. மகேஷ் கிட்ட போய்ட்டு அன்பு வந்து அந்த ரிப்போர்ட்டை கேட்குறாங்க. அன்பு அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்காம, மகேஷ் வந்து அந்த ரிப்போர்ட்டை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் தொலைச்சிட்டேன்னா, நான் எங்கேயோ மறந்து வச்சுட்டேன், அதனால் தொலைஞ்சிருச்சு, நான் இனிமேல் தான் தேடணும், தேடி எடுத்ததுக்கப்புறமா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த விஷயம்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம மித்ராவுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிய வருது. மகேஷ் கிட்ட தான் அந்த ரிப்போர்ட்டும் அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டும் மகேஷோட டேபிளோட அடியில் தான் இருக்குது. ஆனால் ஏன் மகேஷ் வந்து அன்புக்கிட்ட போய் சொல்கிறான்? எப்படியாச்சும் அன்புக்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து பிளான் பண்ணுறாங்க. மகேஷ் கூட ஒரு மீட்டிங் தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே மித்ரா வந்து மகேஷ் கிட்ட, மகேஷ் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, நீ ஹெச்ஆருக்கு மட்டும் என்னென்னு மீட்டிங் பற்றி சொல்லு, நான் கொஞ்சம் வேலையாக போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மகேஷ்கிட்ட சொல்லிவிட்டு மித்ரா வந்து ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு மகேஷோட அம்மாவுக்கு, அதாவது மித்ராவோட ஆன்ட்டிக்கு வந்து மித்ரா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, ஆன்ட்டி இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மகேஷோட அம்மாவும், சொல்லு மித்ரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை இந்த மாதிரி ஹெச்ஆரும் நானும் வந்து ஒரு மீட்டிங்கை வந்து மகேஷோட ரூமில் தான் வந்து கண்டக்ட் பண்ணான் மகேஷ். எங்கே நாங்கள் 2 பேரும் மீட்டிங் வந்து கவனிச்சிட்டு இருந்தோம். அப்பைன்னு பார்த்து அன்பு வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மகேஷோட அம்மாவுக்கு செம்ம காண்டாயிட்டு, ஏன் இந்த அன்புக்கும் ஆனந்திக்கு சும்மாவே இருக்க முடியாதா? எப்போ பார்த்தாலும் மகேஷை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க, எதுக்கு தான் இப்படி பண்ணுதுங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே வந்து மித்ரா வந்து, ஆன்ட்டி நான் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் முழுசாக கேளுங்க. எதனால் அன்பு வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷோட ஆனந்தியோட ரிப்போர்ட்டும் குழந்தையோட ஹார்ட் பீட்டும் மகேஷ் கிட்ட தான் இருக்குது. மகேஷ் கிட்ட கேட்க தான் வந்தான். ஆனால் மகேஷ் வந்து அதை இல்லைன்னு சொல்லிட்டான், அதை வந்து தொலைச்சிட்டேன், அது வீட்டில் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகேஷோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன மித்ரா சொல்கிற, என்ன ஆச்சு? அப்போனா அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம வீட்லேயே இருக்குது, நான் எதுவும் அந்த ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கணுமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மித்ரா வந்து, ஐயோ இல்லை ஆண்டி, அந்த ரிப்போர்ட்டும் அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டோட பென் ட்ரைவும் மகேஷோட ட்ரேயில் தான் இருக்குது, டேபிள் ட்ரேயில் தான் இருக்குது. ஆனால் மகேஷ் தான் அந்த ரிப்போர்ட்டு வீட்டில் வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அன்புக்கிட்ட பொய் சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டான் அன்புவை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகேஷோட அம்மா, என்ன அன்பு அந்த என்ன மித்ரா அந்த மகேஷ் பண்ணிகிட்டு இருக்கான், அன்பு ஆனந்தி விஷயத்தில் எதுக்காக இப்படி தலையிடுறானே எனக்கு புரியலை, கொஞ்சமாச்சும் அவன் வந்து தேறி வரான் திருந்தி வரான்னு நானும் நினச்சிட்ருக்கேன், ஆனால் அவன் வந்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் வந்து இப்படி நடந்துட்டுருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. என்ன தான் பண்ணுறது மித்ரா? நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த மகேஷை அப்சர்வ் பண்ணு, மகேஷ் வந்து மகேஷ் கூட இரு, எல்லா விஷயம் நான் சொல்ல தானே செஞ்சேன், நீ தான் அந்த மகேஷை கண்டுக்காமல் விட்டுட்ட, அதான் இப்போ இந்த மகேஷ் இவ்வளோ தூரம் வளர்ந்து போய் நின்றுட்டு இருக்கான். உனக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் ஆனால் தான் இந்த பிரச்சனை வந்து ஒரு வழிக்கு வரும், இந்த பிரச்சனை வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அம்மா வந்து மித்ரா கிட்ட சொல்ல, மித்ரா உடனே, ஆன்ட்டி நான் அதுக்கு தான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அந்த ரிப்போர்ட்டையும் அந்த குழந்தையோட பென்ட்ரைவையும் எடுத்து நான் மகேஷ்கிட்டேயே கொடுக்க போகிறேன், மகேஷ் ஆனந்தி கிட்ட அதை ஒப்படைச்சிடணும், அப்போ தான் எனக்கு நிம்மதி. இதுக்கு மேலேயும் அந்த ரிப்போர்ட்டும் அந்த ஹார்ட் பீட்டும் மகேஷ்கிட்ட இருந்தால் மகேஷோட குணமும் மகேஷோட எண்ணமும் வந்து மாறுறதை என்னால் உணர முடியுது ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லவும், மகேஷோட அம்மாவும், சரி மித்ரா நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அந்த ரிப்போர்ட்டை நீ எப்படி அங்கேருந்து எடுக்க போகிற, எப்படி மகேஷ்கிட்ட வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மித்ரா வந்து, நான் ஒன்றும் வாங்க போகிறது கிடையாது, அந்த ரிப்போர்ட்டை நான் மகேஷுக்கே தெரியாமல் எடுத்து நான் அன்பு ஆனந்திக்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சொல்லிடுறாங்க. உடனே மகேஷோட அம்மா, அது உன்னால் முடியுமா? நான் மகேஷ் அங்கே தானே இருக்கான், ஆஃபீஸில் தானே இருக்கான், எப்படி வந்து அந்த ரிப்போர்ட்டை நீ எடுக்க போகிற அப்படின்னு கேட்கவும், மித்ரா வந்து, ஆன்ட்டி அது உங்களால தான் முடியும், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து மகேஷோட அம்மா, சரி சொல்லு, என்னால் எப்படி முடியும், நான் என்ன ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை ஆண்டி உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுங்க மகேஷுக்கு, மகேஷ் வந்து எப்படி பதறி அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னோன்னா வரதானே செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதோட மகேஷோட அம்மாவும், ஆமாம் அவன் வரதான் செய்வான், எனக்கு நான் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்ல, அதான் ஆண்டி நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுங்க, மகேஷ் வந்து வருவான், அப்போ ரிப்போர்ட் இங்கே வச்சுட்டு போயிட்டான்னா அந்த ரிப்போர்ட்டை அவனுக்கே தெரியாமல் எடுத்து நான் அன்பு ஆனந்திக்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்கிறாங்க. அதுக்கு மகேஷோட அம்மா, சப்போஸ் அவன் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு என்னை பார்க்க வந்தான்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு மித்ரா அது சொல்கிறாங்க, ஆன்ட்டி அது என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், சப்போஸ்
மகேஷ் வந்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் மகேஷ் கிட்டேருந்து எப்படியாச்சும் ஒழிச்சு வச்சு களவான்ட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து அந்த ரிப்போர்ட்டை நான் வாங்கிட்டு ஆனந்தி அன்புகிட்ட கொடுத்துட்றேன். சப்போஸ் மகேஷ் வந்து அந்த ரிப்போர்ட்டாக ட்ரேலே வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை நான் எடுத்து ஆனந்தி அன்புகிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து அவங்க ஆன்ட்டிக்கு வந்து ஐடியா கொடுத்துட்டாங்க. அதோட அவங்க ஆன்ட்டியும் சரி ஓகே இது எல்லாமே சரியாக வருமா மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மித்ரா கண்டிப்பாக சரியாக வரும் ஆன்ட்டி, நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க, கண்டிப்பாக சரியாக வரும், நான் எப்படி வந்து கொடுக்குறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அதே மாதிரி மித்ரா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அந்த மீட்டிங்கை விட்டுட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு திரும்பி அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறோடனே மகேஷ் வந்து படப்படப்பா மித்ரா நீ எனக்கு மீட்டிங் இப்போ பண்ண டைமில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து அப்போ தான் தெரியுது என்ன ஆச்சு அப்படின்னா மகேஷுக்கு வந்து மகேஷோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு டே மகேஷ் என்னால் முடியலடா மகேஷ், என்னால் பேசக்கூட முடியலடா, எனக்கு வீசிங் ரொம்ப அதிகமாகிடுச்சுடா, எப்படியாச்சும் என்னை வந்து காப்பாற்றுற மகேஷ், என்னால் முடியலடா மகேஷ், சீக்கிரம் வாடா வீட்டுக்கு வாடா, நீ இருந்தால் தான்டா தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மகேஷ் உடனே அம்மா நான் வந்தாலும் இப்போ எப்படிம்மா வர முடியும், நீங்கள் ரொம்பவே பேச முடியாமல் பேசுகிறீங்களேம்மா, பக்கத்தில் யாரும் இல்லையா, வீட்டில் யாரும் இல்லையா, நான் யாருக்காச்சும் டாக்டருக்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மகேஷோட அம்மா அவளோட பிளான் என்ன, மகேஷ் அங்கேருந்து வர வைக்கணும், மகேஷ் என்னன்னா கால் பண்ணி டாக்டருக்கு விஷயத்தை சொல்லி வீட்டுக்கு டாக்டரை வர வைக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்க. உடனே வந்து எதிர்த்துச்சுக்கிட்டு அவங்க அம்மா வந்து உஷாராயிட்டு டே இல்லைடா மகேஷ் நீ வந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், நீ வந்தால் தான்ப்பா என் கூட எனக்கு துணையாக இருக்கும், நீ இப்போ கிளம்பி வா, நான் அது வரைக்கும் தாங்குவேன், நீ கிளம்பி வா, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப ஓரளவு சீரியஸாக இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருப்போது, நீ அதுக்குள்ளே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட அம்மா வந்து மகேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க. மகேஷும் வந்து அதனால தான் வந்து ஐயோ அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்து வெளியே போகிறாங்க. மகேஷ் வந்து வெளியே போயிட்டாங்க, காரை எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ தான் மித்ரா வந்து ஐயோ ஆன்ட்டி சூப்பர் ஆன்ட்டி, செம்மையாக நீங்கள் ஆக்ட் பண்ணீங்க ஆன்ட்டி, எப்படியோ அந்த மகேஷை நான் நினச்ச மாதிரியே வந்து வெளியே அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட தான் வந்து மித்ரா வந்து அந்த ஹெச்ஆர் வந்து மித்ரா கிட்டே கேட்குறாங்க, மேடம் சார் வந்து நிறைய விஷயங்களை வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க மேடம், அதனால் வந்து எனக்கு எல்லா விஷயமே புரிஞ்சிச்சு, அதுவும் இல்லாமல் சார் வந்து விட்டதுலேருந்தே நீங்கள் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறீங்களா மேடம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம மித்ரா வந்து அந்த ஃபைல் எடுத்து அன்புக்கிட்ட கொடுக்கணும் இல்லையா. உடனே மித்ரா வந்து இல்லை நான் இப்போ கொஞ்சம் எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, அதனால ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த மீட்டிங்கை வச்சுக்கலாம், இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆரை அனுப்பிடுறாங்க. அனுப்பினோடனே அதே மாதிரியே மித்ரா வந்து அந்த ட்ரேக்கில் இருந்து ஃபைலை வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து மகேஷ் அன்புவை பார்த்துட்டு அன்பு வந்து நிற்கிறாங்க, அன்பு ஒர்க் பண்ணிட்டு நிற்கிறாங்க. உடனே மித்ரா வந்து அன்பு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், ஆனந்தியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அன்பும் வந்து ஆனந்தியை கூட்டிகிட்டு 2 பேருமே போகிறாங்க. மித்ரா வந்து அவங்க 2 பேர்கிட்டையுமே வந்து இந்த உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்ல தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலையும் அந்த பென்ட்ரைவையும் கொடுத்துறாங்க. உடனே அன்பு வந்து மித்ரா கிட்டே கேட்குறாங்க, என்ன மேடம் மகேஷ் சார் இல்லைனாரு அப்படின்னு. ஆமாம் இல்லைன்னா அப்புறம் என்னை தேட சொன்னால் எனக்கு வந்து இது கையில் கிடச்சிச்சு, ஆஃபீஸில் தான் வச்சுருந்தேன், நான் அதான் தேடி வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ என்ன நினச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து லைக் பண்ணிவிட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.